पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா உபக்கிரம பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று. இந்த உபக்கிரம பாஷ்யம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றார், சங்கராச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா 11வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆத்ம ஞானம் சொல்ல போறார் 11ல இருந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை சொல்லணும். எதுக்காக ஆத்ம ஞானம், நம்ம எதுக்காக ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு பாஷ்யம் பண்றார். அதுக்கு பேர் தான் உபக்கிரம பாஷ்யம் அப்படின்னு பேர். இதுல நம்ம இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம், ஒரு 7-8 கிளாஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 7-8 கிளாஸும் எல்லாம் செதறி போய் கிடக்கும். நமக்கு ஸ்பெஷலா பகவான் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் மெமரி லாஸ்ட்ன்றது ரொம்ப எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எதெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் மறந்துக்கிட்டே போவோம் நம்மெல்லாம். இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு மொத்தமா இந்த உபக்கிரம பாஷ்யம் என்ன சொல்ல வருது அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு நாளையில இருந்து நம்ம 11வது ஸ்லோகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் பாத்தீங்க அப்படின்னா நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றான், நயோத்சி இது கோவிந்த 9வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றான், தேர் தட்டுல உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே குருவா ஸ்வீகாரம் பண்ணி சரணாகதி பண்ணியிருக்கான் கிருஷ்ணர்கிட்ட. நீ எனக்கு உபதேசம் செய்வாயாக, என்னுடைய சோக மோகத்தை போக்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆச்சாரியர் பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். இந்த 10வது ஸ்லோகத்துக்கு மேல பாஷ்யம் பண்றார். எப்படி பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய குருநாதர், தன்னோட தாத்தா, தன்னோட பித்திரர்கள், தன்னோட மித்திரர்கள், தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூடியிருக்காங்க. இந்த யுத்தம் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சேனைகள்லையும் இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க எல்லாரும் இறந்து போவாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சொந்தம் தான். அப்ப அவங்க சொந்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. இதை நிமித்தமா வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னா சோகம் மோகம் உண்டாச்சு. இது பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொன்னது. இதே நம்ம இடத்துல பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஒரு அருமையான பிராந்தி பிரத்யயம்னு ஒண்ணு சொல்றார். பொய்யறிவு. என்னப்பா பொய்யறிவு, ஃபால்ஸ் நாலேஜ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் ஏஷாம் மம ஏதே, நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள். இதுதான் பாத்தீங்கன்னா பிராந்தி பிரத்யயம். இந்த சப்தத்தை நம்ம சொல்றோம். இது எப்பவுமே மனசுல வச்சுங்க. அகமேஷாம் மம ஏதே, நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு எல்லா ஜீவர்களுடைய மத்தியிலையும் என்ன இருக்கு அப்படின்னா அகங்காரம் இருக்கு. நான் என்னோட ஒய்ஃபுக்கு நான் ஹஸ்பண்ட், என்னோட அப்பாவுக்கு நான் பிள்ளை, என்னோட பிள்ளைக்கு நான் அப்பா. இது மாதிரி எல்லா உறவுகள்லயும் நமக்கு என்ன இருக்குன்னா நான் 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 அப்படின்னு இந்த தேகத்தை நான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற எல்லாத்தையும் என்னுடையது என்னுடையது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய பேர குழந்தைங்க, என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மம மம மமன்னு ஸ்வீகாரம் பண்றோம். அப்ப இத சுருக்கமா சொன்னா என்ன சொல்லணும்னா அகங்காரம், மமக்காரம், நான் 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 அப்படின்னு இந்த தேகத்திலையும், என்னுடையது என்னுடையது அப்படின்னு பிற தேகங்களையும் பிற வஸ்துக்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிராந்தி பிரத்யயம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. பொய்யறிவு. நமக்குள்ளார சதா காலமும் இந்த பொய்யறிவு இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம எதையெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் நான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, என்னுடையது என்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, இந்த வஸ்துக்கள்ல ஸ்நேக விச்சேதம், அதோட பந்தம் பாத்தீங்கன்னா விட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தேகம் பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சுகர் ஏறிட்டே இருக்கே, எனக்கு போயிடுமோ பயம் உள்ள வருது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கே, ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகத்துல இருக்கிற புத்தி எப்பவாவது இந்த தேகத்துக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் விட்டு போயிடுமோன்னு நம்ம பயப்படுறோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எப்படி இருந்தாலும் எல்லாத்தோட பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேகம் விட்டு போகும் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகம் விட்டு போக கூடாது அப்படின்னு நிறைய பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் ஒரு நாள் விட்டு போகும். இதை நீங்களோ நானோ வந்து பாத்தீங்கன்னா தடுக்கவே முடியாது. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நான் போயிடுவேன், இல்லை அப்படின்னா இது எல்லாம் போயிடும். இதான் நிதர்சனமான உண்மைதான். இந்த உலகத்துல யாரு பிறந்தாலும் செத்து போகணும், யாரு பிறந்தாலும் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடணும். இதான் நியதி. அப்ப இந்த நியதிக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா நான் சாகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறான். அதே மாதிரி என்ன சார்ந்து இருக்கவங்களும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்மளுடைய சுக துக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம். அதே மாதிரி இந்த தேகத்துக்கு அந்நியமா இருக்கிற தேகங்கள். அந்த சுகம் விட்டு போகக்கூடாது, எல்லாம் சேர்ந்து இருந்தா சுகம் கிடைக்கும், எல்லாம் விட்டு போச்சு அப்படின்னா எனக்கு துக்கம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை பிடிச்சு வச்சுக்கிறதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்நேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ விட்டு போகுமோன்றத நிமித்தமா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆத்மனக சோகமோக பிரதர்சிதா, இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாக்கும் சோகம் மோகமானது உண்டாகுது. இதை காட்டுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ஐயோ நான் எப்படி பீஷ்மரையும் துரோணாச்சாரியார் குருவையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் அம்பெய்து கொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனனோட ரீதியில இருந்து என்ன பண்றார், இதை எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான். சரி, இந்த சோக மோகம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் அப்படின்றது இந்த சம்சாரத்தோட தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரே துக்கம் தான், ஒரே துக்கம். இந்த ஃப்ளட்டு பாருங்க, திருநெல்வேலி பக்கம்லாம் இருக்கிற ஃப்ளட்டு, ஐயோ வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு துக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டு போனா என்ன இருக்கும். ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் செத்து போயாச்சு, பொண்ணும் செத்து போயிட்டாங்க தனியா வெள்ளத்துல. இப்ப யாரும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொன்று நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. கொரோனா வருது, சுனாமி வருது, ஃப்ளட் வருது, ஏதோ வந்து போயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் என்னப்பா இந்த லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சோகம் மட்டும்தான். நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிராப்பா வந்து ஹனி மாதிரி அங்கங்க ஒரு டிராப்பா ஹனி கிடைக்குது, சுகம் கிடைக்குது. மீதி எல்லாம் துக்கம் தான், துக்க பாகுல்யம். இந்த ஜெகத் என்னது, அதிகமான துக்கம் நிறைஞ்சிருக்கிறது. அப்போ சம்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் சோகம். அந்த சோகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம். சோகத்துக்கு எது காரணம், மோகம். அந்த சோகத்துக்கு காரணம் மோகம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம்னா மயக்கம். தமிழ்ல சொல்றது மயக்கம்னு சொல்றோம். இந்த மயக்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ன வேற ஒன்னா பாக்க. அதுக்கு பேர் என்ன பேருனா அத்தியாரோபம் அப்படின்னு பேர். மோகத்துக்கு பேரு மயக்கம், ஒன்றை வேறொன்றாக பார்த்தல். எந்த ஒன்ன வேற ஒன்னா பாக்குறோம், நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தத்துவத்துல நம்ம என்ன பண்றோம், நான் அப்படின்னு இந்த தேகத்தை, நான் இல்லாத தேகத்தை பார்க்கிறோம். நான்ல வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இந்த தேகம் இல்லவே இல்லை. ஆனா ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன், ஏத்தி வச்சுட்டோம். நான் பரமஹம்சானந்தான் ஏத்தி வச்சுட்டேன். சொப்பனத்துக்கு போகும்போது அந்த நானுக்கு மேல வேற ஒரு தேகத்தை ஏத்தி வச்சாரு. அப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. நானுக்கு மேல இல்லாத தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வைக்கிறது எதுவோ அதுக்கு பேரு அத்தியாரோபம். அந்த அத்தியாரோபத்துக்கு பேர் தான் என்னன்னா மோகம் அப்படின்னு பேர். ஒன்றில் வேறொன்றை பார்த்தல். கைத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பை பாக்குறது, அது மோகம். சரி, அந்த மோகத்துக்கு எதுப்பா காரணம், ஏன் அது மாதிரி ஒண்ணுல வேற ஒன்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் அஜ்ஞானம் அப்படின்ற மறைப்பு, இருட்டு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அரை இருட்டுல கிடந்த கயிறு தெரியாம போச்சு. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, கயிறு ஏன் தெரியல, அரை இருட்டு. அப்ப அரை இருட்டுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கயிறு தெரியாம போச்சு. கைத்துல நம்ம என்ன பார்த்தோம், கைத்தை விட்டுட்டு கயிறு இல்லாத பாம்பை பார்த்தோம். அப்ப பாம்பை பார்த்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துச்சு. சிம்பிள். இந்த இதை அப்படியே ஞாபகம் வச்சு. அதே மாதிரி கயிறு மாதிரி யார் இருக்கானா, நான் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். நான்
இந்த நானை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், பார்க்காம விட்டுட்டேன். ஏன் பார்க்கல அப்படின்னா அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. அப்ப மூல காரணம் அஜ்ஞானம், மறைப்பு. அந்த அஜ்ஞானம் மறைச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நான் சரியா தெரியாம அறகுறையா நான் தெரியுது. இந்த நானுக்கு மேல நான் என்ன பண்றேன், கைத்துல பாம்பை ஏத்தி பாக்குற மாதிரி இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சம்சாரி, நான் வந்து அப்பா, நான் கணவன் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம தூக்கி என்ன பண்ணிருக்கோம், நானுக்கு மேல அநேகத்தை தூக்கி சுமத்தி வச்சிருக்கோம், சூப்பர் இம்போஸ் பண்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தேகத்துக்கு எதெல்லாம் சம்பவிக்குதோ அந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லாத்தையும் தனக்கு சம்பவிக்கிறதா நம்ம பார்த்து துக்கப்படுறோம். அப்ப இதுதான் சம்சாரம். சரி, இந்த சம்சாரம் வந்த மாத்திரத்துல ஒவ்வொரு ஜீவனும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சோக மோகாபியாம் ஹி அபிபூத்த விவேக விஜானக ஸ்வதயேவ க்ஷாத்திர தர்ம யுத்தே பிரவருத்தே அப்படி தஸ்மாத் யுத்தாத் உபரராம. ஆச்சாரியர் ரொம்ப நல்லா சொல்றாரு, எல்லா ஜீவர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோகம் வந்து போச்சு. அப்ப எல்லா ஜீவராசிகளும் சோகத்தினால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை என்ன பண்ணுது, தேகம்னு நினைச்சிருச்சு. எல்லா ஜீவராசிகளும் சோகம்னு இந்த தேகத்தை தான் நினைச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துக்கு சுகம் வரணும், துக்கம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்து மைண்ட்லயும் இருக்கு. எல்லா சகல ஜீவராசி, சின்ன சின்ன அனிமல்ஸ்ல இருந்து எறும்புல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தாட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாத்தோட கோல் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கோல் தான், சுகம் மே சியாத் துக்கம் மே மாபூத். இதை வந்து ஆச்சரியர் பாஷ்யத்துல சொல்ல வேற இடத்துல சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜீவராசிகளோட லட்சியம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு துக்கம் வரக்கூடாது. சம்சாரமே என்னது, துக்கம் தான். ஆனா எல்லா ஜீவராசிகளும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு துக்கம் வரக்கூடாது, சுகம் வரணும், சுகம் மேசியாத், எனக்கு சுகம் வேணும், 24 மணி நேரமும் என்னாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் வேணும், துக்கம் வரவே கூடாது. சுகம் மேசியாத் துக்கம் மே மாபூத். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட புத்தியில இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துக்கு சுகம் வரணும், என்ன சார்ந்தவர்களுக்கு சுகம் வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு என்ன பண்றோம், தன்னோட ரோலை விட்டுட்டு பரதர்மங்கள்ல நம்ம எல்லாம் பிரவருத்தி பண்றோம். இந்த பரதர்மத்துல பிரவருத்தி பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள் எல்லாத்தையும் பண்றோம். ஆசிரம தர்மங்கள்ல இருந்து விலகி பண்றோம், வர்ண தர்மங்கள்ல இருந்து விலகி பண்றோம், மனம் போல போக்குல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கர்மங்கள் எல்லாம் பல கர்மங்கள்ல ஈடுபடுறோம். எல்லா திருடுறவன்ல இருந்து ஆரம்பிச்சு லஞ்சம் வாங்குறவன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை காப்பாத்திக்கணும், தன்னை சுகமா வச்சுக்கணும், அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களை வந்து குழந்தை குட்டியை வந்து பாத்தீங்கன்னா சுகமா வச்சுக்கணும், அவங்கள காப்பாற்றணும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன காரணம், சுகத்தை அடையணும், அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தை வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஸ்வதர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை ஸ்வீகாரம் பண்றாங்க. இந்த ஒரு கேட்டகரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் எப்படி, இவன் அர்ஜுனன் என்ன பண்ணா, நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு, ஏன் யுத்தம் பண்ண மாட்டேன், எல்லாம் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், போர்த்தட்டுல அந்த தேர்தட்டுல உட்கார்ந்தான், நான் பிச்சை எடுத்து சன்னியாசி ஆகிறேன் அப்படின்னு பொய்யா சொன்னான். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை ஸ்வீகாரம் பண்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சுகம் வேணும், யாரும் இல்லாம போயிட்டா என்ன ஆயிடும், துக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கிற இந்த தேகத்தையும் மமக்காரத்துக்கு விஷயமா இருக்கிற சொந்தக்காரங்களையும் காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சுகமா வச்சுக்கிறதுக்காக நம்ம பரதர்மத்தை ஸ்வீகாரம் பண்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்துல இருந்து பரதர்மம் பண்ணும் போது அதர்மம், அது அதர்மத்துல போறவங்க ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் சுதர்மத்தையே பண்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, நல்ல தர்மிகள் இருக்காங்க. அவங்களுக்கான ரோல் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுத்த மாதிரி லோகத்துல எல்லா லெவல்லையும் நல்லவங்க இருக்காங்க, தர்மிகள் இருக்காங்க. நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பார்க்கிறேன், டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன அருமையான மனிதர்கள் இருக்காங்க தெரியுங்களா இந்த லோகத்துல. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஆட்கள் நிறைய அதர்மிகளா இருக்காங்க, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்ல மனுஷங்க இருக்காங்க. நேற்று கூட ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்லையே இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அவனுக்குன்னு ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும்.
அந்த பிரின்சிபிளை வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நல்லபடியா இருக்கிறவங்க நிறைய மனுஷங்க இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கும் கூட என்னது சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பலன் மேல ஆசை இருக்கு. பலன் மேல ஆசை இருக்கு. கூடவே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா என்ற கர்த்திருவ புத்தியும் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ அதர்மிகள் என்ன பண்றாங்க, சுதர்மத்தை விட்டு அதர்மத்துல ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல தர்மிகள் என்ன பண்றாங்க, சுதர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களிடத்துலயும் பலன் மேல ஆசை இருக்கு. கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி போறதுனால பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நல்லவங்க எல்லாம் வந்து பண்றாங்க, பூஜைகள்லாம் பண்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஆசை என்னென்ன, நேத்து கூட சாயந்தரம் நேற்று காலையில போனப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்தநாராயணன் கோயில வந்து நல்ல அபிஷேக ஆராதனைகள்லாம் ஒரு ஃபேமிலி வந்து பண்றாங்க. நான் எல்லாத்துக்கும் சங்கல்பம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பேர் விட்டு போச்சு அந்த பேர் விட்டு போச்சுன்னு ஒவ்வொருத்தரும் மம 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 என் பேரை என் புள்ள ஏன் இது எல்லாத்தையும் விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி இவங்க நல்லா இருக்கணும், தீர்காயுலா இருக்கணும், இதா இருக்கணும். எவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இதை. அப்ப இந்த உலகத்துல அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் அது மாதிரி நடக்கவே இல்லை. அப்ப இது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது மாதிரிலாம் நடக்கிறதே இல்லை. இது புரியாம இன்னும் நல்லவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பலனை ஆசைப்பட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கர்மங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆசை பிசினஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி வைதிக கர்மங்கள்ல இருந்து எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கு, நல்ல புண்ணியத்து மேல ஆசை இருக்கு, சுகம் அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட நான் கர்த்தா நான் போக்தான்ற எண்ணமும் இருக்கு. கெட்டவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தர்மமா சுகத்தை அடையிறது இல்ல, அதர்மத்தை பண்ணி சுகத்தை அடையிறாங்க. அவங்கள்ட்டையும் கர்த்திருவம் இருக்கு, அவங்கள்ட்டையும் பலன் மேல ஆசை இருக்கு. தர்மிகள்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகத்தை அடையணும்ன்ற பலன் மேல ஆசை இருக்கு, கர்த்திருவம் இருக்கு. கூடவே அவங்க அதர்மத்துல இருக்காங்க, இவங்க தர்மத்துல இருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய கர்மங்களை பண்றான். அந்த கர்மங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சுகம் அடையணும், துக்கம் அடையக்கூடாது. இதுதான் நம்மளோட மெயின் இது. நம்ம எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு பின்னாடி மோட்டோ எது அப்படின்னா இதுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கணும், நான் துக்கத்தை அனுபவிக்க கூடாது, நானும் என்னை சார்ந்தவர்களும். அப்ப அதுக்காக என்ன பண்றோம், கர்மம் பண்றோம். அந்த கர்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் போயிட்டே இருக்கு. எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் புண்ணிய பாப்பம் கலந்துதான் இருக்கு. அப்ப அந்த புண்ணிய பாப்பம் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய புண்ணிய பாப்பம் வருது. புண்ணிய பாப்பம் வந்துகிட்டே இருக்கு, சேர்ந்து 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 பேங்க் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலியுது, நம்மள்கிட்ட ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சஞ்சிதம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். இப்ப பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமின்னு பேரு. இப்ப பண்ற கர்மங்கள் எல்லாம் பேங்க் பேலன்ஸுக்கு போகுது. ஏற்கனவே அனந்த கோட்டி ஜென்மங்களா பண்ண கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதம்னு ஒரு மூட்டையில இருக்கு, ஒரு டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்ப இப்ப பண்றதும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ஜென்மம் செய்யப்படுது. அப்போ ஒவ்வொரு கைப்பிடியா எடுத்து நமக்கு ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஜென்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல ஒரு ஜென்மத்துல பண்ண கர்மமே எத்தனை ஜென்மத்தை கொடுக்கும்னு தெரியாது. அப்போ அது மாதிரி கோடிக்கணக்கான கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்த் கொடுக்கறதுக்காக, பிறவி கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கு. மெச்சூரிட்டியாக என்ன ஆகுது, நமக்கு பர்த் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிறவி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. 84 லட்சம் யோனிலையும் பிறந்து இறந்து நடந்துகிட்டே இருக்கு. அனுபரதோ பவதி. இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி திரிதல்னு பேரு. சம்சாரம்னா என்னது, சுற்றி திரிதல். இந்த சுத்தி திரியல் எங்க 84 லட்சம் யோனிலையும் வேற வேற தேகத்தை எடுத்து இந்த ஜீவன் என்ன பண்றான், சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஆச்சரியா சொல்றார். எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற எல்லா துக்கத்துக்கும் காரணம், இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா. ஏதோ கர்மா, நம்ம கர்மா இருக்கிறதுனால தான் பிறக்கிறோம். கர்மம் இல்லை அப்படின்னா பிறக்க மாட்டோம். அப்ப அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணணும். கர்மத்தை நாசம் பண்ணினா பிறவி கிடைக்காது. அப்ப இந்த சம்சார நாசம் அடையணும் அப்படின்னா அது முக்கியமா சாஸ்திரங்கள் சொல்லுது 3 கர்மம் இருக்கு. சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம். இந்த 3 விதமான கர்மங்களும் முற்றிலும் நாசமாச்சுன்னா 100% நாசமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் மோட்சம்.
அப்ப இந்த கர்மங்களை நாசம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வருது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நமக்கு தேவை ஆத்ம ஞானம். நான் யார் அப்படின்ற ஞானம் வேணும். அப்ப அந்த ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் கிடைச்சது அப்படின்னா இந்த தேகம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இல்லைன்னு இந்த தேகத்தை விட்டுட்டு நான் நானா நின்ன அப்படின்னா அதுதான் மோட்சம். அப்ப மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் அடையிறது இல்ல, நான்லயே நிக்கிறதுக்கு பேரு மோட்சம். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்ல நிக்காம நான் தேகம் அப்படின்றதுல நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப நான் எப்ப தேகம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுதோ, இதை காப்பாத்திக்கிறதுக்காக, இதை சுகப்படுத்துறதுக்காக நான் எந்த கர்மமும் பண்ண மாட்டேன். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களை யாரும் தேகம் இல்லை, எல்லாமே பிரம்மஸ்வரூபம், ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு, ஒரே ஒரு தத்துவத்துக்கு மேல எல்லா தேகங்களும் கல்பித்தம்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யாரையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல தெரிகிற திருஷ்யங்கள் மாதிரி வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்படி தெரிஞ்சு நிம்மதியா சாந்தமா தான்லயே நிக்கிறது தான் மோட்சஸ்வரூபம் அப்படின்னு பேர். அப்ப மோட்சம்ன்றது நான் தான் மோட்சஸ்வரூபம், எங்கேயோ போய் அடையிறது இல்லை. அப்ப அதை பண்றதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னும் போது, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, ஜீவன் இல்லை அப்படின்னு மூணுத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் சச்சிதானந்த பிரம்மம், 3 காலத்திலும் இருப்பவன் நான், 3 காலத்திலும் அறிவோடு இருப்பவன் நான், 3 காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமாக இருப்பவன் நான். எனக்கு ஆனந்தம் எக்ஸ்டர்னல்ல இருந்து வர வேண்டாம், என்னுடைய சொரூப்பமே ஆனந்தம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் என்ன ஆயிடும், முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எதுக்காக பண்றோம், ஆனந்தத்துக்கு தானே. ஒரு ஜபம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போச்சு அப்படின்னா, ஜபம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோன்னு வச்சுங்க, வெளியில போறதுக்கே மனசு வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒருத்தருக்கு சுகம் கண்டாவே வெளியில வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அப்போ சொரூபத்திலேயே ஒருத்தன் நின்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தினாலும் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இருக்காது, எல்லாம் பொய்யா போயிடும். அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னு ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அதுக்கு ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கர்மாவே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மனசு ஃபுல்லா கர்மத்திலேயே போயிடுது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட என்னதான் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணாலும் அது என்ன ஆகாதுன்னா வேலை செய்யாது. ஏன்னா இந்த மனசு வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கியா நல்லா கர்மா பண்ணு. அதுக்கப்புறம் வந்து வானப்பிரஸ்தம் வரியா, வானப்பிரஸ்தம் வரும்போது கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு, மானச கர்மம் உபாசனைய பண்ணிக்கிட்டே கர்மம் தான் அது மானச கர்மம்னு பேர். மனசுனால செய்யக்கூடிய ஈஸ்வர பூஜைகளையும் தியானங்களையும் ஜபங்களையும் பண்ணிக்கிட்டே வா. அப்ப வெளியில இருக்க கர்மத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணு. அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கோ. சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வந்து குருநாதர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தான்றத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நல்லா ஞானத்தை அடைஞ்சு திரும்ப அந்த ஞானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்தை அடைவாயார். அந்த நிதித்தியாசனத்தை தான்லயே நின்னு அனுபூதி ஆகிறது, அதுலயே கரைஞ்சி போறது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மமாகவே ஆகின்றான் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானமும் இந்த கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆச்சாரியார் சொல்றார், ரெண்டும் ஆப்போசிட் அப்படிங்கிறார். ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துக்கு பின்னாடி ஆசை இருக்கணும். என்ன ஆசை? சுகம் அடையணும், துக்கம் எனக்கு வேண்டாம். இதான் எந்த கர்மா பண்ணினாலும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா த்ரோட் பெயினா இருக்கு, தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன், சுடு தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். அப்ப அந்த வெந்நீர் எடுத்து நான் குடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எனக்கு த்ரோட் பெயின் இருக்கு. அப்ப த்ரோட் வந்து பெயின் ஆகக்கூடாது, சுகமா இருக்கணும்னு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து குடிக்கிறேன். அப்போ எந்த ஆக்ஷன் நடந்தாலும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ, ஒரு காரியம் நடக்குதோ, கர்மம் நடக்குதோ, அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசை? சுகம் வேணும், துக்கம் வேணாம், இதான் ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசைக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம். என்ன மோகம்? தன்னை தேகமா நினைக்கிற மோகம். மோகத்துக்கு எது காரணம் அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம், தன்னை அறியாதது.
அப்ப தன்னை அறியாத அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? கர்மங்களை பண்றோம். அப்போ கர்மம் இருக்குனாவே அங்க அஜ்ஞானம் கண்டிப்பா இருக்கணும். நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் தேகம் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு கர்மத்தையும் ஒவ்வொருத்தரும் பண்றோம். ஆனா ஆத்ம ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ ஜீவன் இல்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா இருக்க அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டுமே ஆப்போசிட். ஒரு கர்மம் பண்றதுக்கு கர்த்திருவம் இல்லாம கர்மம் பண்ண முடியாது, போக்திருத்துவம் இல்லாம கர்மம் பண்ண முடியாது, ஜீவத்துவம் நான் தேகம் அப்படின்னு இல்லாம கர்மம் பண்ண முடியாது. அப்போ ஆனா பிரம்மத்தோட தத்துவம் என்னது? ஜீவன் இல்லை, கர்த்தா இல்லை, போக்தா இல்லை. அப்ப இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் ஏக காலத்துல ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது? ஞானத்தையும் கருமத்தையும் சேர்ந்து அனுஷ்டிக்க முடியாது. ஞானம்னா இந்த இடத்துல ஞான நிஷ்டை. ஒருத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ சாஸ்திரம் கேட்குது, அப்போ கிரகஸ்தர்களா இருந்து பாடம் படிக்கலாமா? நல்லா படிக்கலாம். அப்போ நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கணும். ரெண்டு விஷயத்தை எடுத்துங்க, கர்மம் கர்ம நிஷ்டை, ஞானம் ஞான நிஷ்டை. இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேதாந்தத்துல புரிஞ்சுக்கணும். கர்மம்ன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சில பேர் நார்மலா கர்மம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கர்மிகளா இருப்பாங்க. இங்க ஒருத்தர் இருக்கா வீரபத்ரன், ஒருத்தர் இருக்கா நல்ல பேர் வச்சிருக்கு சிவபெருமான் பேர், ஆனா அயோக்கியன்னு அயோக்கியம், அவ்வளோ அயோக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பணம் 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 பணம். எந்த பொருளை எடுத்தாலும் ஒரு கிராசரி ஷாப் வச்சிருக்கான். ஐயோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பெஷல் நரகெல்லாம் பண்ணணும். உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நிறைய பேர் அப்படி இருக்கான். எல்லா அதர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் கர்மத்திலேயே இருக்கிறது. கர்ம நிஷ்டர்கள் வைதிகத்திலயும் இருக்காங்க, வெறும் இதா இல்ல, வைதிகத்திலயும் இருக்காங்க, லௌகிகத்திலையும் இருக்காங்க. இந்த உலகத்துல ஒர்க்காலிக்கா இருக்கிறவங்க எல்லாம் உட்கார முடியாது, 5 நிமிஷம் உட்கார முடியாது. பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி அவங்களுக்கு பேர் கர்ம நிஷ்டர்கள் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பார், கர்ம ஜடாகான்னு பேர் கொடுக்குறார். கர்மத்திலேயே புத்தி ஃப்ரீஸ் ஆகி போச்சு அப்படின்ற. இதுக்கப்புறம் நார்மலா கர்மம் பண்றவங்க இருக்காங்க, வேணும்னா பண்றது இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கிறது. இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்களா கருமிகள். கர்ம நிஷ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல 1 மணி நேரம் உட்கார முடியாது, 10 நிமிஷம் உட்கார முடியாது. அவங்களால பரபரன்னு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வேதாந்தம் கேட்கணும்னாவே என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கருமிகளா இருக்கலாம். கர்ம நிஷ்டர்களுக்கு வேதாந்தம் ஒரு கிளாஸ் கண்டினியூவா பகவத்கீதை பூர்ணமா முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. அவங்களால 4 கிளாஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் வேலை பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மிகளா இருந்து நீங்க வேதாந்தம் கேட்கலாம், நல்ல பதார்த்தங்கள்லாம் இருந்துகிட்டு இப்ப நீங்க எல்லாம் கர்மிகள் தான். அப்ப எல்லா கர்மிகளும் கிரகஸ்தாசிரமத்துல நிறைய கர்மா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கர்மா பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கலாம். ஆனா நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியுமானா நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியாது. ஆத்ம ஞானம் என்ன அப்படின்னா பதார்த்தங்களோட ஞானம் ஆத்ம ஞானம்னு பேரு. அந்த பதார்த்தங்கள் மூலமா தெரிஞ்ச இந்த பிரம்மம், நான் பிரம்மமா இருக்க அப்படின்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு. பகவத்கீதை படிச்சு முடிக்கும் போதே நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சிரும் நல்லாவே. இந்த 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து ஆத்ம ஞானம். அதை படிச்சோடனே தான் யார் அப்படின்றது உட்கார்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்க முடியாது. அந்த ஆத்ம ஞானத்திலேயே தொடர்ந்து நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஆத்ம ஞான நிஷ்டை அப்படின்னு பேரு. நிஷ்டை கூடுதல் அப்படின்னு தனியா வச்சிருக்காங்க. அப்போ நிஷ்டைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைனாவே என்ன அர்த்தம்? நம்ம சினிமா படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், ரமண மகரிஷி மாதிரி பெரிய ரிஷிமார்கள்லாம் பார்த்துருக்கோம். நிஷ்டை வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஐடி படிக்கணும், எக்ஸாம் எழுதணும்னு ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மற்றதெல்லாத்தையும் சினிமால இருந்து காசிப்ல இருந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் புஸ்தகமாவே இருந்து 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 படிச்சு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாராவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்றாங்க, நிறைய மணிக்கணக்கா படிக்கிறாங்க. முக்கியமா சொல்றாங்க 18 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றாங்க. ஆடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான்.
18 மணி நேரம் 12 மணி நேரம். அப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் படிப்புன்னு எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு அப்படின்னும் போது அது பிரதானமான காரியம் ஆயிடும். நிஷ்டைனது அகம் 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 அகம்லயே நிக்கிறது. இந்த அகம் அகம் அகம்லயே நின்று அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க எந்த ஒரு கருமத்தையும் அது கூட என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா கர்மத்தை சேர்த்தீங்கன்னா அந்த நான்ல நிக்க முடியாம விவகாரத்துக்கு போயிடும். விவகாரத்துல இறங்குனீங்கன்னா நான்ல நிக்க முடியாது. நான்ல நின்னீங்கன்னா விவகாரம் பண்ண முடியாது. விவகாரத்துல பண்ணனா நான்ல நிக்க முடியாது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா வைதிக கர்மத்தை பண்ணிக்கோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா லௌக்கியமான கர்மத்தை பண்ணிக்கோ. வைதிக கர்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மம்னு பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா லௌகிக கர்மத்துக்கு பேர் ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேர். இந்த எந்த கர்மமா இருந்தாலும் கூட, வைதிகமா இருக்கட்டும் இல்ல லௌகிகமா இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தாலும் அது ஞான நிஷ்டைக்கு உதவாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஞான கர்ம சமுச்சயம்னு எங்கேயாவது கண்டனம் பண்ணப்பட்டிருக்கணும் உபனிஷத்துல. ஆச்சாரியார் எல்லா உபனிஷத்தோட பாஷ்யத்திலையும் என்ன பண்ணுவார், முதல்ல இந்த கண்டனம் பண்றார். கர்மத்தை ஞான நிஷ்டையோடு ஞானத்தோடு சேர்க்க கூடாது அப்படின்னு முடிக்கிறார். யாக்ஞவல்கிய மகரிஷி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தோட இருந்தார். கிரகஸ்தாசிரமத்துல 2 ஒய்ஃப், ஐயோ கஷ்டம், எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஒரு ஒய்ஃபை மேனேஜ் பண்றதே கஷ்டம். அப்ப 2 ஒய்ஃபோட இருந்திருக்காரு அப்படின்னா பெரிய சாமர்த்தியசாலியா இருந்திருப்பார். ஆனா அவரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைய பிராப்தி பண்ணணும் அப்படின்னும் போது 2 மனைவியையும் விட்டுட்டு அவர் என்ன பண்றார், காட்டுக்கு போறார். அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா பாஷிக்காரர் சொல்றார் பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்றாரு, எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையாம இருந்திருந்தாருன்னா ஞான நிஷ்டையை அடையறதுக்காக காட்டுக்கு போனார். இதான் சந்நியாச விதி அப்படின்னு பேர். அப்ப நிஷ்டைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் செய்தல் அவசியமா இருக்கு. ஆனா இல்ல சாமி எனக்கு ஞானம் போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்கேயே இருந்துகிட்டு அந்த ஞானத்தோட இருக்கலாம். ஆனா மோட்சம் கிடைக்காது. அப்ப மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையினாலதான் மோட்சம் கிடைக்கும். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களுக்கு வைராக்கியம் நல்ல முறையில பரிபூர்ண வைராக்கியம் வர வரைக்கும் மெதுவா 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 அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்திலேயே ஒருத்தருக்கு ஞானம் கிடைச்சி அது நல்ல வைராக்கியத்தோட சேர்ந்திருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு அகம் அகம் அகம்னு உட்கார்ந்துருவார். ரமண மகரிஷி பாருங்க, யோசிச்சு பாருங்க, 16 வயசுல என்ன தெரியும், திருவண்ணாமலை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான், ஏறி உட்கார்ந்து வந்து சேர்ந்து பாதாளலிங்கத்தில் வந்து உட்காந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக. நீங்க அருணகிரிநாதர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 வருஷமா 13 வருஷமா உட்கார்ந்துருக்காரு. 12 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இரு சொல்லற அப்படின்னு முருக பகவான் என்ன பண்றார், உபதேசம் பண்றார். ஓங்காரத்தை சொல்லி உபதேசம் பண்ணி சும்மா இரு சொல்லற விட்டார். 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து அதுலயே ஓங்காரத்திலே லயமாய் முடிஞ்சு போச்சு, சொரூபத்துல நின்னாச்சு. அப்ப எந்த மகான்கள் எடுத்தாலும் 2 கேட்டகரி எடுத்துங்க. புரிஞ்சா போதும்னு யாராவது சொல்றாங்கன்னா அது அவங்க ஞானத்தை மட்டும் சொல்றாங்க, அது மோட்சத்தை கொடுக்காது. நீங்க அங்கேயே இருந்துக்கலாம், வீட்லயே இருந்துக்கலாம், எதையும் தியாகம் பண்ண வேணாம். என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட இருந்துக்குங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்குங்கன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒன்ன மிஸ் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டைய மிஸ் பண்றாங்க. அப்ப ஞான நிஷ்டை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வ கர்ம சந்நியாசம், சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு அகத்துல நிக்கணும். இல்ல ஞானத்தோட இருக்கலாம் அப்படின்னா, இப்ப பாடம் படிச்சுட்டு இருக்கமே, ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்லையே. இப்ப வந்து 60வது கிளாஸ் ஆகுது பகவத்கீதை. இப்ப நீங்க உங்க வேலையெல்லாம் பண்றதுல வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்லையே. கிளாஸ் கேட்குறீங்க, அப்புறம் நார்மலா லைஃப்பை லீட் பண்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க, அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஞானத்துக்கு கரும வந்து பாத்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்ன பண்ணு, ஞானத்தை அபியாசம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. சந்நியசிய சிரவணம் குறியாத் அப்படின்னு விதி வைக்கிறது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப கிளியரா சொல்றார், ஸ்ரௌத்த கர்மமா இருக்கக்கூடிய வைதிக கர்மங்களாவே இருந்தாலும் கூட
நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதையும் தியாகம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும்போது லௌகிக கர்மா வைதிகத்தை காட்டிலும் கீழானது, அதையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு நிஷ்டையை அடையணும். அப்ப மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கணும். ஆச்சாரியர் ஒரு கிளியரா ஒரு சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் அப்படின்னு ஒரு அங்கங்க ஒரு இது கொடுத்துட்டே வர அதை சொல்றாரு. நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதோட வைத்திய கர்மத்தோட தஸ்மாத் கீதா சாஸ்திரி, இந்த கீதா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்ன அர்த்தம், ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்ரௌத்தேன ஸ்மார்த்தேனவா கர்மனா, ஸ்ரௌத்த கர்மத்தோடையும் வேதத்தோட சொல்லப்பட்ட யஜ்ஞ யாகாதி பூஜை புனஸ்காரம் கர்மத்தோடையும், அதே மாதிரி ஸ்மார்த்த கர்மம் சொல்லக்கூடிய யுத்தம் பண்றது, வியாபாரம் பண்றது, அது மாதிரியான விஷயங்களோ, விவசாயம் பண்றது முதலிய ஆசிரம கர்மங்களை பண்றதோ, இந்த எதோடையும் ஆத்ம ஞானத்தை என்ன பண்ண முடியாது, இணைச்சு அனுஷ்டிக்க முடியாது. இந்த ரெண்டும் வேற வேற அப்படின்னு இந்த கீதா சாஸ்திரத்துல சொல்ல வருது. யாராலையும் இதை வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நிச்சயம் சொல்ல முடியாது அப்படின்னு ஆச்சாரியர் கன்க்ளூஷன் சொல்றார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஒவ்வொன்றா சொல்றார். யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணலாம், கர்மம் யாரு பண்ண முடியாது அப்படின்னா கர்மத்தை பிரிச்சுங்க. முதல்ல கர்மம் அப்படின்னாவே மனசுக்குள்ள வந்துடணும் பலன் மேல ஆசையோடு, நான் ஜீவன் அப்படின்ற அஜ்ஞானத்தோட இருந்துகிட்டு பலன் மேல ஆசையோட, கர்த்தான்ற புத்தியோட, போக்தான்ற புத்தியோட எந்த காரியம் செய்யப்படுதோ, அது பூஜையா இருந்தாலும், தியானமா இருந்தாலும், இல்ல விவசாயமா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு பேரு கர்மம். அப்ப கர்மம்னாவே ஜீவத்துவம், கர்த்திருத்துவம், போக்திருத்துவம் இருக்கணும், பலன் மேல ஆசை இருந்து பண்றது. இதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. ஒரு குருநாதர் என்ன பண்றார் சொல்றார், ஏன்பா இது வாஸ்தவம் இல்ல, மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மோட்சத்தை அடையணும், அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கறான். அப்ப என்ன பண்ணணும்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ண அப்படின்னா, ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்றீல, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. கர்மம்னா என்ன அப்படின்னா பிராரப்த கர்மம்னு ஒண்ணு இருக்கு. பிராரப்தம்னா என்ன அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல நீ பண்ண கர்மத்திலிருந்து மெச்சூரிட்டியான கர்மத்தை எடுத்து ஒரு தேகம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீ பிறந்ததுக்கு முன்னாடியே உனக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்றது லாஸ்ட் வரைக்கும் என்ன உண்டோ அது எல்லாம் எழுதி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் படைச்சிட்டு தான் உன்னையே பூமிக்குள்ளார அனுப்புற. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் புஷ்யதி வபுகு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிராரப்த கர்மான்றது இந்த தேகத்தை காப்பாற்றும். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான், அவனோட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வரம் வாங்கிக்கிட்டு தான் வரான். அப்ப நீ புதுசா கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ஜீவனத்துக்காக நீ புதுசா எதையும் கேட்காத. அப்ப என்ன பண்ணணும், எந்த விஷயத்தையும் கேட்காம கர்மத்தை மட்டும் பண்ணு. ஈஸ்வரனுக்காக ஒரு சேவகனா இருந்த கர்மத்தை பண்ணு. பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு சங்கல்பம் பண்ணாம ஒரு டியூட்டியா கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன பண்றார், குருநாதர் சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கிறான் சிஷ்யன். அவன்கிட்ட என்ன இருக்கும், நான் ஜீவன்ற எண்ணம் இருக்கும், நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கும், நான் போக்தா, நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற போக்திருத்துவம் இருக்கும், நான் சம்சாரின்ற எண்ணமும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகி போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா பலன் மேல இருக்கிற ஆசை விட்டு போயிடும். அப்ப பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே நான் ஸ்வீகாரம் பண்ணுவேன். எந்த மறுமறியும் புலம்பலும் இல்லாம அப்படியே. என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, 2-3 பேர் வருவாங்க. ஐயோ புலம்பல் ஆனந்தா, எல்லாம் நிறைய பேர் புலம்பல் ஆனந்தம். எதை எடுத்தாலும் என் பையன் இப்படி இருக்கான் சாமி, அப்படி இருக்கான் சாமி, என் பேரன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தர் குறிச்சும் ஒவ்வொருத்தருக்கு விதவிதமா இது புலம்பல் இருக்கு. ஒருத்தருக்கு இது இல்ல அது இல்லன்னு புலம்பல், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் இப்படி இருக்கு, என் பொண்டாட்டி என் பையன் இப்படி இருக்கான், என் பேரப்பிள்ள சொன்னதை கேட்க மாட்டேன்றான், என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரே புலம்பல். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரே ஒரு தன்மை வருது நம்மள்கிட்ட. என்ன தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரனோட இச்சைப்படி எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. ஒரு மயிரலை கூட வந்து பாத்தீங்கன்னா அவனோட திட்டத்தில இருந்து ஒன்னும் பிசகி இஷ்டப்படிலாம் நடக்கல. இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்த பக்தி வருது.
பக்தி வந்ததுக்கு பிறகு எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாம் அவங்கவுங்க கர்மத்தோட வராங்க, கர்ம வாசனையோட வராங்க, எல்லாம் அதுபடி நல்லா நடந்துகிட்டு இருக்கு. பகவான் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு ஒரு நமக்கு என்னன்னா மனசுல ஒரு சமாதானம் உண்டாகும். எது கிடைச்சாலும் பகவான் கொடுக்கிறார், கர்ம பலனை கொடுக்கிறார் அப்படின்னு அந்த கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ற ஒரு தன்மை கிடைக்குது. இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா நீண்ட காலம் ஒரு இந்த கர்ம யோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி பகவான் பண்றதெல்லாம் நல்லாதான் பண்றார், சௌக்கியமா பண்றார். அது மரணமா இருந்தாலும், பிறப்பா இருந்தாலும், சுகம் கொடுத்தாலும், துக்கம் கொடுத்தாலும் என்ன பண்றார்? நல்லதே பண்றார் அப்படின்ற பாவனை வந்துருச்சு அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தை அடைய ஆரம்பிச்சு. சமம்னு பேரு. மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சமத்தன்மை அடைஞ்சிருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா விருப்பு வெறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருந்து போயிருது. அதுக்கு பேரு அந்தக்கரண சுத்தின்னு பேரு. சத்துவ சுத்தி, அந்தக்கரண சுத்தின்னு பேரு. இந்த அந்தக்கரண சுத்தி வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்கிட்ட போய் குரு சொல்றார், போதும்பா கர்ம யோகம் பண்ணது, மனசு சமநிலை இருக்கா? ஆமா இருக்கு சுவாமி, சாந்தமா இருக்க. அப்படியா, வா உட்கார்ந்து ஆத்மாவை பத்தி பேசலாம் அப்படின்னு ஆச்சாரிய குருநாதர் என்ன பண்றார், கூப்பிட்டு நல்ல முறையில இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு, நிமித்தம் இருக்கு, நிமித்தம் இல்லை, ரெண்டு இருக்கு. யாருக்கோ வேதாந்தம் கேட்டாச்சு நான் அப்படின்னு கேட்டாச்சு, கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஞானம், ஞான நிஷ்டை. ஏன்னா ஞானத்துல இருந்து ஞான நிஷ்டை அடைஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜனக மகாராஜா மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதோ நிமித்தம் இருந்திருக்கும். நான் சொன்னேன்ல சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட 3 சன்னியாசிகள், நான் சன்னியாசம் கொடுத்தவங்க 3 பேரும் இப்ப திருவண்ணாமலையில இருந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு சுவாத்தியாயத்தை நித்தியம் சுவாத்தியாயத்தையும் ஜபத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா பிரபோத சைத்தன்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட தங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதே காரியம்தான். ஆனா வந்து வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு, அப்பா அம்மாக்கு சேவை பண்ணிட்டு. ஏன்னா அவங்க கூட சப்போர்ட் ஆள் இல்லை, வேற ஆள் இல்லை. அப்ப நிமித்தம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்து சன்னியாசம் எடுத்துக்காம ஏதோ ஒரு அந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு ஆனா அபியாசம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஞான அபியாசத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே மாதிரி ஜனக மகாராஜா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாங்கம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணாருன்னா ராஜசபையிலேயே யோசிச்சு பாருங்க, ராஜாங்கம் பண்ணிக்கிட்டே காலையில ராஜாங்க வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய சத்சங்கம், எல்லா ரிஷிமார்களையும் கூப்பிடுறது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரம் போயிட்டே இருக்கும். ஏன் அவங்க வந்து சன்னியாசம் பண்ணிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா குருநாதர் யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுறாரு மனைவியை விட்டுட்டு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். அப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிமித்தத்தினால அப்பா அம்மா இருக்கலாம், இல்ல வந்து யாரும் பாத்துக்கிறது ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கலாம். அந்த கண்டிஷன்னால சில பேர் என்ன பண்ணுவாங்க, சந்நியாசம் எடுத்துக்காம நிஷ்டைக்கு போகாம என்ன பண்ணுவாங்க, அவங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே அந்தந்த இடத்துல ஞானத்தோட இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன புத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகம் கர்த்தா நாகம் போக்தா, நான் செய்யவில்லை, நான் பிரம்மஸ்வரூபம், நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை, அது நடக்குது. மாயையில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மாயையில நடக்குது. கனவுல நம்ம எப்படி காரியங்கள் பண்றோமோ அதே மாதிரி இப்ப நினைவுலையும் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் நிறைய ஆக்ஷன்ல போயிட்டு இருக்கு, வாஸ்தவம் இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு நல்ல ஞானத்தோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க எல்லாம் கர்மம் பண்ற மாதிரியே தெரியும், ஆனா அது வாஸ்தவத்துல கர்மம் இல்லை. ஆச்சாரியார் சொல்லிட்டார், அது வந்து பாத்தீங்கன்னா ஆபாச கர்மம் அப்படின்னு பேரு. கர்மத்துக்கு என்ன பேரு? ஆபாச கர்மம், கர்ம ஆபாசம் அப்படின்னு பேரு. தெரியுது வெளியில, ஆனா அது வாஸ்தவம் இல்லை. எங்க கர்த்திருவம் இருக்கோ, எங்க போக்திருத்துவம் இருக்கோ, எங்க ஜீவத்துவம் இருக்கோ அதுதான் கர்மம், பலன் மேல ஆசைப்பட்டு பண்றது. அப்ப ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஞானத்துல நல்லா நின்று எந்த ஒரு ஆசையில்லாமல் கர்மத்தை செய்கிறார்கள். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா லோக சங்கிரகம் அப்படின்னு பேர் கொடுத்தாச்சு. அப்போ முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சாதகனா இருந்துகிட்டு அந்த கரண சுத்தி அடையறதுக்காக பண்ற, பலன் மேல ஆசை இல்லாம பண்ற கர்மத்துக்கு பேரு கர்ம யோகம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல நின்னுகிட்டு நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, ஜீவனும் இல்லைன்ற எண்ணத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றவங்களுக்கு அந்த கர்மத்துக்கு பேரு லோக சங்கிரகம். ரெண்டாவது
இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம ஆபாசம். கர்மயோகிட்ட பலன் மேல சம்பந்தம் இல்லை, அதே மாதிரி இந்த ஞானிட்டையும் அந்த கர்மத்திலேயே சம்பந்தம் இல்லை. இந்த ரெண்டும் வெளியில தெரியும் கர்மமா, ஆனா வந்து அந்த கர்மம் எரிஞ்ச கயிறுக்கு மாதிரி சமம், அது பந்தத்தை கொடுக்காது. அதுக்கப்புறம் மூணாவது இது எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானியோட கர்மம் எப்படிப்பட்டதுன்னா ஈஸ்வரனோட கர்மத்துக்கு சமமானது. கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை நடத்துறார். எதுக்காக நடத்துறார்? பூமி பாரத்தை கம்மி பண்ணணும்ன்றதுக்காக நடத்துறார். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பூமி பாரத்தை கம்மி பண்ணிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா போயிடுறார், முடிச்சு போயிடுறார். அந்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமாயிடுது. அப்ப அவதாரத்துக்கு காரணமே எது அப்படின்னா லோக சங்கிரகம், இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும். எப்போவாவது 5000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஜீவர்கள்லாம் வந்து கீதை படிச்சு கொஞ்சம் புத்தி வரட்டும் அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சுட்டு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா மட்டும் அவர் வந்து பண்ண லீலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு பக்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண சின்ன ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மெல்ட் பண்ணுது. கிருஷ்ணரை நினைச்சாவே வந்து பாத்தீங்கன்னா பக்திக்கு போயிடலாம். ஒரு பக்தியையும் கொடுத்து ஒரு ஞானத உபதேசத்தையும் பண்ணி அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஏதாவது கொஞ்சமும் இது இருக்கா அப்படின்னா ஆப்த காமஸ்திய காஸ்பிருகா அப்படின்னு காரிகாசுக்காரர் சொல்றார். பூரண காமர், எல்லாத்தையும் அடைஞ்ச ஈஸ்வரனுக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா இந்த உலகத்தை படைக்கிறது இல்லை. இது எதாவது அவருக்கு ஒரு ஒரு மண்ணாங்கட்டியும் பிரயோஜனம் இல்லை. அப்ப எதுக்காக இதெல்லாம் பண்றார்? இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இதுல சிரமப்பட்டு எல்லாத்தையும் பண்ணாரா அப்படின்னா தெரிஞ்சுதுங்க. பகவான் வந்து அவதரிச்ச மாதிரி தெரிஞ்சுது, பகவான் வந்து காரியங்கள்லாம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணவே இல்லை. அப்ப அவர்கிட்ட பார்த்தது எல்லாமே ஆபாச கர்மத்தை நம்ம பார்த்தோம் பகவான் இடத்துல. அதே மாதிரி ஞானியின் இடத்துல இருக்கிறதும் ஆபாச கர்மம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகிட்ட இருக்கிறதும் ஆபாச கர்மம். ஒன்னு சாதகன் கர்மயோகம் சாதகன் பண்றான், ஞானி பண்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தவஸ்தையில இருந்து பண்றார். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் ஞானியும் லோக சங்கிரகமா பண்றாங்க. ஆகையினால கர்மம் இல்லை அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கர்மத்தோட என்ன ஆகாது. ஞானம் வந்துச்சுனாவே ஞானம் என்னது? நான் கர்த்தா இல்லை. கர்மம்னா என்னது? நான் கர்த்தா. அப்ப நான் கர்த்தா அப்படின்றது வந்து ஞானத்தோட சேரவே சேராது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஞான நிஷ்டையோட ஞானத்தை சேர்க்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிமித்தம் இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஞான நிஷ்டை அடையிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு போறது. சங்கரரோட நியமமே அதானே. சங்கரர் வந்து அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிடக்கூடாது. ஆக்சுவலா சங்கரர் ஏன்னா அம்மா தனியா இருக்காங்க, அம்மா தனியா இருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல அப்பா தனியா இருக்கிறாங்க ஏஜ்டா இருக்காங்கன்னாலோ கண்டிப்பா சன்னியாசம் எடுத்துக்க முடியாது. காத்துக்கிட்டு இருக்கணும், வெயிட் பண்ணணும். யாராவது இருந்தாங்கன்னா விட்டுட்டு வரலாம், இல்லை அப்படின்னா நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா விட்டுட்டு போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கணும். உங்க கர்மா அது மாதிரி, அதனால நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். வெயிட் பண்ணிட்டு ஒருவேளை அவங்க 2 பேரோட ஜீவனம் சமாப்தமானதுக்கு பிறகு இவங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படியே நிறைய பேர் சன்னியாசம் எடுத்தவங்க அப்பா அம்மா இறக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா போனதுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துப்பாங்க. இல்ல இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் ஜீவனம். அப்போ நிஷ்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை கொடுக்கும்? மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஆத்ம ஞான நிஷ்டை. ஆத்ம ஞான நிஷ்டையை பத்தி நம்ம 6வது சாப்டர்ல பார்க்க போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மமும் அந்த ஆத்ம ஞான நிஷ்டையோட சேரவே சேராது. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரார். தஸ்மாத் கீதாசு, லாஸ்ட் நேத்து படிச்சதுல நேத்து முடிச்ச இடத்துல இருந்து 2-3வது பேராகிராஃப். தஸ்மாத் கீதாசு கேவலாத் ஏவ தத்துவஞானாத் மோட்ச பிராப்தி. அப்போ கிளியரா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால மோட்சம் இல்லை. கர்மத்தினால என்ன கிடைக்கும்? பந்தம். கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோக. இதுதான் லிமிடேஷன். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் வரைக்கும் போகலாம். அதே நேரத்துல உபாசனைன்ற ஆத்ம ஞான இது ஈஸ்வர உபாசனையினால பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம், கைலாயம் வைகுண்டம் வரைக்கும். அதே நேரத்துல கேவலம் ஆத்ம ஞானத்தினால ஞானாதேவத்து கைவல்யம். சாஸ்திரம் சொல்லுது ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம் சொல்லக்கூடிய மோட்சமானது அடையப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா ஸ்டெப்ஸ் இருக்கு. மேல ஏறி போகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற படியை தியாகம் பண்ணணும். நடக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா
பின்னாடி ஸ்டெப்பை விட்டுட்டு முன்னாடி போனாதான் அதுக்கு பேர் நடக்கிறதுன்னு பேர். அப்பதானே முன்னோக்கி நம்ம போக முடியும் ஃபார்வேர்டில். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்ல ஏறுறோம், மாடிப்படியில் ஏறுறோம் அப்படின்னா கீழ்படியை விட்டு அடுத்த படியில வச்சுதானே மேலே ஏறணும். அப்போ அதனால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்ச மார்க்கத்துல ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிறத மேல இருக்கிறதோட கனெக்ட் பண்ணக்கூடாது. முதல் ஸ்டெப்பையும் கடைசி ஸ்டெப்பையும் சேர்க்க முடியாது. அப்ப முதல் ஒரு ஆர்டர் எடுத்துங்க. இந்த ஆர்டர் எப்பவுமே மனசுல பிடிச்சுக்கணும். சாதாரணமா எடுத்தீங்கன்னா கர்மினாம் கர்மயோகம், கர்மம் கர்மயோகம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. நாளா சொன்னீங்கன்னா இவ்வளவுதான், சிம்பிள். கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டா, இதான் ஸ்டெப்ஸ். யாரெல்லாம் கர்மியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணுது மோட்சம் அடையணுமா. அதுல முதல் ஸ்டெப், நீ கர்மியா இருக்க, நீ என்ன பண்ண, ஈஸ்வரார்ப்பணமா கர்மா பண்ணு. அதுக்கு பேர் என்ன வந்துடும், கர்ம யோகம் வந்துடும். அதே நீ பக்தன் ஆயிட்ட, நல்ல உபாசகனா இருக்க, கர்மினா வெளியில பண்றவன், அவனே வந்து பாத்தீங்கன்னா பக்தன், பக்தி அதிகமாக அதிகமாக அவன் என்ன பண்ணணும், விராட் உபாசனை செய்ய வேண்டும். 7ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பகவத்கீதையில சொல்ல போற. இந்த மொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு பாவிச்சு பண்றதுக்கு பேரு விராட் உபாசனை. அதுவும் எப்படிப்பட்டது, நிஷ்காமியமா பண்ற, எந்த பலனும் வேண்டாம் அப்படி. அப்ப கருமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஞானத்தை அடைகிறார், யாராவது சன்னியாசிகளா இருக்காங்க, சாதுக்களா இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, சாஸ்திரத்தை படிச்சீங்களா, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் டைம் இதுக்கே கொடுங்க, மெதுவா 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 100% என்ன பண்ணுங்க, ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையா மாத்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கோ அவங்கெல்லாம் ஞான நிஷ்டைக்காக முயற்சி பண்ணணும். அப்போ கர்மத்தை சேர்க்கக்கூடாது, கர்மத்துல கீழே இறங்கக்கூடாது, மேல வந்தாச்சு, ஞானம் ஞான நிஷ்டைக்கு போகும். அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கீழேயே ஆயிடுது. அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுங்க, கர்மி கர்ம யோகத்தை பண்ணணும், ஞானம் வந்தவன் ஞான நிஷ்டைக்கு போகும். இதுதான் ஸ்டெப்ஸ். இதை வந்து ஒரு ஆர்டரா சொன்னோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பசு கர்மா அப்படின்னு பேர். ஈஷாவாசியத்தை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லௌகிகமான மக்கள் மாதிரியே நம்ம கர்மம் பண்றோம்ல, அனிமல்ஸ்க்கும் நமக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. அப்ப நம்ம பண்றோம், நம்ம சர்வைவல் ஆகிறோம், அதே மாதிரிதான் அனிமல்ஸும் சர்வைவல் ஆகிறதுக்காக ஏதோ ஒரு கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அனிமல்ஸ் மாதிரியே சாப்பிடுறது, தூங்குறது, இதுக்காகவே சௌக்கியமா இருக்கிறதுக்காக நம்ம பண்றது கர்மா பேரு பசு கர்மா. பசு கர்மானா என்னது, அனிமல்ஸ்க்கு சமமான கர்மா. பசுனா இதுல சம்ஸ்கிருதத்துல வந்து பசுன்றது விலங்குக்கு பேரு, அனிமல்ஸ்க்கு பேரு பசு. பசுனா பசுமாடு எடுத்துக்காதீங்க, பசுனா விலங்குன்னு அர்த்தம். பசுபதி பாசம் நம்ம சொல்றோம்ல, பசுனா விலங்கு, அனிமல்ஸ். அப்ப நம்ம பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமா பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா பசு கர்மா. பசு கர்மாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஏதோ ஒரு புண்ணியம், நல்லவங்களோட தர்மிகளோட சங்கமம் கிடைச்சது அப்படின்னா அந்த சாது சங்கத்தினால நமக்கு என்ன ஆகுது, மெதுவா தர்மத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த தர்மத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, சாஸ்திரிய கர்மான்னு பேர் அதுக்கு. அப்ப லௌகிகமான பசு கர்மா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரியமான தர்மங்கள், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு குருநாதர் சொல்றாரு, தர்மத்திலேயே இருக்காதுப்பா, ஈஸ்வரார்ப்பணமா கர்ம யோகியா மாறு, யோகியா மாறு. அப்ப சாதகன் முதல் ஸ்டெப் யோகி, யோகியா ஆகணும், எல்லாரும் யோகியா ஆகணும், கர்மயோகம். இப்ப நிறைய பேர் என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம யோகம்னு பேர்ல பேனர் போட்டுக்கிட்டுலாம் பண்றது கர்ம யோகம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து அதை எடுத்துடணும். நான் நிறைய பேர்ட்டு எனக்கு வந்து வாழ்க்கையில் நொந்து போயிருக்கேன். நான் ஒரு 20 வருஷத்துல பார்த்துட்டு சொசைட்டியை பார்த்தோம் அப்படின்னா தப்பா புரிதல் உண்டாயிருக்கு. நம்ம பேனர் போட்டு பண்றது கர்ம யோகம் இல்லை. கர்ம யோகம்ன்றதுக்கு அர்த்தமே டே டு லைஃப்ல என்னெல்லாம் பண்றோமோ, எதையெல்லாம் பண்றோமோ அதை எல்லாத்தையும் ஈஸ்வர ஸ்மரணத்தோட இருந்துகிட்டு பகவானுக்கு பூஜையா மனசுக்குள்ளார ஈஸ்வரனை சேவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸ்வர சிந்தனை பண்ணிக்கிட்டே எதை கொடுத்தாலும் பகவானுக்கு கொடுக்குறேன், பகவானுக்காக பண்றேன், பகவானை அடையணும், எனக்கு இதனால எந்த ஒரு லாபமும் தேவையில்லைன்னு எல்லா கருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணிட்டு போறது. அதனால இந்த பகவத்கீதை கேட்கறவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம்ல பேனர் போட்டு பண்ணாதீங்க. அந்த விளம்பரம் பண்ணினீங்கன்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தப்பா போயிடும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கொரோனா சமயம் எங்க வீட்டுக்கு கீழே வந்து ஆஞ்சலிக்கான ஒரு ஜெர்மன் லேடி இருக்காங்க, நல்ல சாதக்கு.
அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நாங்கள் கொஞ்சம் நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். என் கை காசை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, சாமி ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க கேட்குறாங்க கொஞ்சம் ஃபண்டு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன் நல்லா பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப நீடு இருக்குது இங்கே திருவண்ணாமலையில், அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பண்ணலாம். சாமி ஃபோட்டோ எடுக்கணும் சாமி, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். நமஸ்காரம், நீங்களே பண்ணிக்கி கொடுக்கறத எவனாவது ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பி வைக்கணும் அப்படின்னா என்ன, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரப்படுத்திக்கிட்டு இது பண்ணி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் உள்ள வந்துடும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளம்பரம் எங்கே நடக்குதோ, நான் பார்த்த விஷயத்துல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 1 மடங்கு தான் அந்த பெனிஃபிஷியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேருது. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான இதில். அப்போ நமக்கு மெதுவாக அதில் ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு என்ஜிஓஸாக இருக்காங்க, நிறைய என்ஜிஓஸ் அது மாதிரி தான். இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ஜிஓஸை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 27,000 என்ஜிஓஸை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாங்க அமித்ஷா. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுனாமி ஃபண்ட் இருக்குது பாருங்க, ஐயோ அது மாதிரிலாம் நடந்த மாதிரிலாம் கொடுமை வேறு எதுவுமே இல்லை. சுனாமிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஷிகேஷில் இருக்கிறேன். சுனாமிக்கு வந்து கலெக்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்து, அந்த வஸ்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய வஸ்துக்கள் அப்படியே கடந்துச்சு, யாருக்கும் போய் சேர்க்கவே இல்லை. ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையெல்லாம் நிறைய பேர் ஃபண்டு கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, சொந்த வீடு கட்டிக்கிட்டாங்க, போய் சேரவே இல்லை. சுனாமி ஃபண்டுன்னு வாங்கி அவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்காக வாங்கினது ஏகப்பட்ட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. வெளியில பேனர் இருக்கும், ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டு பேனர் இருக்கும், ட்ரஸ்டே இல்லாதது ட்ரஸ்ட் இப்போதைக்கு. அப்ப கர்மயோகம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பயந்து பயந்து பண்ணணும், பார்த்துக்கிட்டு இருக்கான் உள்ள. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகனா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, பேனர்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. பேனர்ல இருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பலன் ஆயிடும். அதனால என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டே டு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் இருக்கு. பஞ்சமகா யஜ்ஞத்தை நல்லா பண்ணுங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருங்க. போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பசிச்சு ஜீவன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, யாரோ வலிக்குது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருங்க, மருந்தோ ஏதோ ஒன்று. ஏதாவது ஒருத்தர் கஷ்டப்படுற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவருக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு முடிச்சிருங்க, எந்த பேனரும் தேவையில்லை. பேனர் இல்லாம பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சித்தசுத்தியை கொடுக்கும், இதா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு ஒன்று சொல்றேன், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சொந்த கையில இருந்து பண்ணுங்க. சொந்த கையில இருந்து உங்க வருமானம் 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் பெரிய அமௌண்ட்லாம் எங்கேயும் கொடுத்து இது பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஈகோ மட்டும்தான் கொடுக்கும். எங்கேயாவது ஒரு டொனேஷன் எழுதுறீங்க, ஒரு ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் டொனேஷன் எழுதுறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், மேனேஜர் என்ன பண்ணுவார், நீங்கள் போகும்போதெல்லாம் மரியாதை கொடுப்பார், வாங்கச்சு வாங்க 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 ஃப்ரெண்டில் வாங்க வந்து உட்காரு, 5 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் டொனேஷன் கொடுக்குற இடத்துலலாம் கொம்பு முளைச்சிருக்கும், நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பீங்க. இதே நீங்கள் ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் இருந்து நேரடியாக ஃபுட்டை வாங்கி கொடுக்கறதோ இல்லை மருந்து கொடுக்கறதோ இதெல்லாம் பண்ணும்போது தேகத்திலிருந்து பண்ணும்போது ஈஸ்வர பாவனை வரும் உங்களுக்கு. அந்த ஈஸ்வர பாவனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கரணத்தை சுத்தப்படுத்தி. நான் நல்லா பார்த்துருக்கேன், டொனேஷன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அகங்காரம் வந்திருக்கு, நேரடியாக பண்ணுறவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண சுத்தி வந்திருக்கு, நல்ல கருணாவும் தயாவும் நல்ல பகவான் வந்து தெய்வீக குணங்கள்லாம் கொடுக்குறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தர்மம்ன்றது இண்டிவிஜுவல். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற இந்த எல்லாத்தையும் மேக்சிமம் எல்லா தனத்தையும் பவித்திரம் பண்ணிக்கணும். பவித்திரம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையா பண்றதுனாலதான் அது பவித்திரமாகும். அதனால முதல் ஸ்டெப் வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தி உண்டாகும். கர்மயோகம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கலாம். ஆனா கர்மம் பண்ணிக்கிட்டு ஆசையோடு கர்மத்தை பண்ணிக்கிட்டு வேதாந்தம் கேட்டீங்க அப்படின்னா அது ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகும், முரண்படும், உள்ள போய் சேராது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இவ்வளவு நாள் நான் பண்ண கர்மம்லாம், அதுக்கும் ஆச்சாரியர் சொல்றார், ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பாதி கர்மா பண்ணிட்டு இருக்கும்போது புத்தி வந்துருச்சு குருநாதர் மூலமா. அப்ப என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா எது நடந்தாலும் நடக்கட்டும், ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டோம்
அப்படின்னு ஒரு கர்மாவை என்ன பண்றார், தொடர்ந்து கர்மா பண்ணிட்டு இருக்கார். ஆனா ஆசை போய் போச்சு. இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு சொல்றேன், இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, யார் யாரெல்லாம் எந்தெந்த கர்மெல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோ அந்த கர்மத்தை எல்லாத்தையும் என்னன்னா, எது நடந்தாலும் பகவான் பார்த்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே அந்த கர்மங்களை எல்லாத்தையும் ஈஸ்வரன் கையிலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அவரு என்ன பார்த்து பண்றாரோ பண்ணட்டும், நான் ஒர்க் பண்ணுவேன் அவ்வளவுதான். ஒர்க்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த இதுவும் இல்லை. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். முதலாளிக்கு தான் லாபமும் நஷ்டம். முதலாளி யாரு? நம்மளோட ஓனர் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும். ஈஸ்வரனை எஜமானன் ஆக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், சேவையா இந்த கர்மத்தை பண்ணணும். பலன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த தோஷமும் வரவே வராது. அப்ப ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டே வரப்போறோம். மெதுவா அந்த கரண சுத்தி உண்டாகும். அந்த கரண சுத்தி மூலமா இந்த ஞானம் மெதுவா நான் யாரு அப்படின்னு இந்த மனசை மறைச்சுக்கிட்டு இருக்க அழுக்கு போக 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 உள்ள இருக்கிற நான்ற தத்துவம் பிரகாசிக்க ஆரம்பிச்சு. இந்த நான் நல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்ச போது நம்ம மெதுவா என்ன பண்ணலாம், கர்த்திருவத்தை விட்டுட்டு போக்திருத்துவத்தையை விட்டுட்டு ஜீவத்துவத்தையை விட்டுட்டு மெதுவா நான் அப்படின்னு வச்சு நின்றுக்கிட்டு மெதுவா கர்மங்களை கர்த்தவியம் இருந்துச்சுன்னா கர்மத்தை பண்ணலாம். இல்லை எனக்கு எந்த ஒரு டியூட்டி இல்லை சாமி அப்படின்னா சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு 24 மணி நேரமும் அகம்ல நிக்கிறதுக்கான நிஷ்டையை பாத்தீங்கன்னா பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ். இதை தான் வச்சுக்கிட்டு பேஸ் பண்ணிட்டு இந்த பகவத்கீதையை என்ன பண்ண போறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தர்ம சம்மூட சேத்தசா இருந்த அர்ஜுனனுக்கு இவனுக்கு பாத்தீங்கன்னா உத்தாரணம் பண்ணணும். இவனை இந்த சோக்க மோகத்துல இருந்து உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காக சங்கரர் முடிவு பண்றார். இது ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா முடிவு பண்றார். இவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தாதான் இந்த சோக்க மோகம் நாசமாகும். தரத்தி சோகம் ஆத்மவித் உபனிஷத் சொல்லுது சாந்தோக்கியம். தரத்தி சோகம் ஆத்மவித், ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை தாண்டி செல்கின்றான். அப்ப நம்ம எல்லாம் சோகத்துல இருந்து தாண்டி போகணும் அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் நமக்கு முக்கியமான சாதனம். அது பாத்தீங்கன்னா நிஷ்டையா மாறிச்சு அப்படின்னா திரும்ப பிறவி கிடைக்காம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், நல்ல ஆத்ம ஞானத்தை முதல்ல சேவனம் பண்ண போறோம். ஆச்சாரியர் அதுக்காக என்ன பண்ண போறார், கிருஷ்ண பரமாத்மா 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் தான் அப்படின்ற ஆத்மாவை பத்தின விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம், அது நம்ம பார்க்க போறோம். நாளையில இருந்து ஆத்ம ஞானம் ஸ்டார்ட் ஆகுது. இதோட இது முடிஞ்சது. இந்த உபக்கிரம பாஷ்யத்தை என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த உபக்கிரம பாஷ்யம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப இதே விஷயத்த என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது சாப்டர்ல உபசம்ஹார பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு. 18ல பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம இதே மாதிரி ஒரு விஸ்தாரமான விசாரம் பார்க்க போறோம். இந்த ஆதியையும் அந்தத்தையும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 4-5 பாஷ்யம் இருக்கு. 13வது சாப்டர்ல ஒரு பாஷ்யம் வரப்போகுது. அதை நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது ஒரு பாஷ்யம் இருக்கு. சாதனைக்கு போறவங்களாம் அதையும் கிளியரா நிஷ்டைனா என்னன்றதுக்கு அங்க படிக்க வேண்டிய பாஷ்யம் இருக்கு. இது மாதிரி செலக்டடான சில பாஷ்யங்கள் இருக்கு. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இவ்வளவு சமயம் கொடுத்துருக்கேன். இதை திரும்ப 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 ஒரு 2-3 வாட்டி இது பண்ணி இதுதான் லைஃப், இதுதான் கோல், இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை, இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இதோட இந்த உபக்கிரம பாஷ்யம் முடிஞ்சது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பஜசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி
कर्माप्येकं तस्य देवस्य सेवाम् इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। नमस्कारम नमस्कार नमस्कारम।